அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லே அவுட்டில் காலம்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இது என்னென்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குன்னா 2 காலம்ஸ் ஒரு 3 காலம்ஸில் தான் வந்து டேட்டாஸை டைப் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜ் எல்லாத்துக்குமே வந்து நான் 2 காலம்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக நாங்கள் ஒவ்வொரு டேட்டாவை நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். இந்த டேட்டா இங்கே முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். நம்ம 1 by 1 அந்த மாதிரி படிப்போம். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் அங்கங்கே பிக்சர்ஸ் இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை தான் நம்ம வந்து வேர்டில் காலம்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். நீங்கள் காலம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 காலம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். எத்தனை காலம்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே பாருங்கள், லெஃப்ட் காலம் அப்படின்ற போது ஒரு பேராகிராஃப் மட்டும் இங்கே இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் காலம் வேணாலும் ரைட் காலம்ஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலம்ஸில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து கஸ்டம் பண்ணும்போது மோர் காலம்ஸில் இப்போ இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் காலமில் இருக்கும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ரைட் காலம்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 காலம்ஸ் வேணும் அப்படின்னா 3 காலம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3 வேணாம், எனக்கு வந்து 5 வேணும் அப்படின்ற போது 5 நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஈக்குவல் ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 5 காலம்ஸ்னு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டேட்டாஸை எப்படி வேணாலும் எத்தனை காலம்ஸில் வேணாலும் நீங்கள் பிரித்து நீங்கள் அதை டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 காலம்ஸில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே ஒரு பிக்சர் வரணும் அப்படின்னா கர்சர் நாங்கள் வச்சுட்டு போயிட்டு இன்சர்ட்டில் போய் நான் பிக்சர்ஸில் போய் உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் வேணுமோ அந்த பிக்சர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் டிசைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஜேர்னல் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது, இல்லை ஒரு IEEE பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி காலம்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?